இந்த வேத பாராயணத்தோடு கூடிய கலசாபிஷேகமானது மகாலட்சுமியாக நம் முன்னே அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். திருமிகு ஆதிகேசவலு முன்னாள் எம்பி அவர்கள் இப்பொழுது அம்மா அவர்களுக்கு தன்னுடைய சீர்வரிசையை அவருடைய பாதங்களில் சமர்ப்பிப்பார்கள். ஆந்திர பிரதேசத்தின் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் வனத்துறை அமைச்சருமாகிய திருமிகு ராமச்சந்திர ரெட்டி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருடன் அம்மா அவர்களுக்கு அருகில் வந்து தம்முடைய சீர்வரிசையினை அவருடைய திருவடிகளில் சமர்ப்பணம் செய்வார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மா அவருடைய 36வது ஜெயந்தி திருவிழாவை முன்னிட்டு மலர் அபிஷேகம் அம்மா அவர்களுக்கு இப்பொழுது நடைபெறும். இந்த மலர் அபிஷேக காட்சி பார்க்கின்ற பெரிய புண்ணியத்தினை நாம் பெற்றிருக்கின்றோம். காரணம், அவர்கள் மானிட ரூபத்தில் அவதரித்த ஒரு மகாலட்சுமி என்பதால் அந்த பரிபூர்ண திருக்காட்சியை இப்பொழுது நாம் காணுகின்ற பெரும் பாக்கியத்தினை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். लोके देवजुष्टा पद्मिनीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्वेणश्यता त्वां वृणे आदित्यवर्णे तपसोदिजातो वनस्पतिस्तव वृक्षोदबिल्वः यस्य फलानि तपसानुसन्तु वायान्तरायाश्च भाग्यलक्ष्मीः उपैतु मां देवसखकीर्तिश्च मणिना सह प्रादुर्भूतोऽस्मि राष्ट्रेऽस्मिन् कीर्तिवृत्ति. எங்கும் வியாபித்திருக்கின்ற கடவுளுக்கு உருவ வழிபாடு எதற்கு என்று, ஆனால் அதனுடைய பதில் அங்கே அம்மா தந்திருக்கிறார்கள். எங்கும் இருக்கின்ற கடவுளுக்குள்ளே தானே அந்த உருவம் இருக்கின்றது. ஆகையினாலே அந்த உருவ வழிபாடு அவசியம் என்று சொல்லப்படுகிறது. காலத்தினுடைய சூழ்நிலை இன்றைக்கு சாதுக்கள் என்று சொன்னால் ஒரு சில ஆங்காங்கு புள்ளி வைக்கக்கூடிய முட்டாள்களுடைய சுழற்சி ஏற்பட்டதின் விளைவின் காரணமாக பல காரியங்கள் தடைபெற்ற போதிலும் கூட நிலைபெற்ற காரியமாக இந்த நாராயணி பீடத்திலே பன்னெடுங்காலமாக அரும்பணிகள் நாராயணியினுடைய பேரருளினால் நடைபெறுகிறது. அதற்கு துணையாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அம்மா அவர்களுடைய இந்த 36 தத்துவம் என்று சொல்லுவார்களே, 36 தத்துவம் 66 36 என்பது உயர்ந்த எண். அந்த 36வது தத்துவத்திலே நாம் இந்த நாடு நலம் பெறுவதற்காக எல்லோரும் நாராயணியை வேண்டுவோம் என்று அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றோம். நன்றி, வணக்கம், எல்லாம் நிறைவாகட்டும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோயில்களின் திருப்பிரசாத திருக்கோயில் மற்ற திருக்கோயில் பிரசாதங்களுக்கு முன்னால் இப்பொழுது மேடையிலே அம்மாவுடைய 36வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு எல்லோருக்கும் அவர்கள் ஆசீர்வாதம் செய்வார்கள். दिवे दिवे इन्द्रोत्वे पवित्रे अस्मयोः
यदग्रजा हरिर्महान्मित्रानदर्शतः संसूर्येण रोचते गिरस्तयन्दवोजन्ते अपस्यवाः ये स देवो अमर्त्यः पर्णवेरेव दीयते न्यासदं ये स देवो विपाकृतो दिक्परान्ति धावते पवमानो अदाभ्यः ये स देवो विपन्नभिः पवमानर्तायुभिः हरिर्वाजामृज्यते ये स विश्वानिवार्याशो रोजन् அருமை பக்த கோடிகளே, திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஸ்ரீ ஏழுமலையான் தம்முடைய பிரசாதத்தை அம்மா அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அதை திருமலா திருப்பதி தேவஸ்தான கமிட்டி தலைவர் திருமிகு பாப்பிராஜ் பாராளுமன்ற உறுப்பினருடைய தலைமையிலே அங்குள்ள தேவஸ்தான அர்ச்சகர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அம்மா அவர்களுக்கு அதை சமர்ப்பணம் செய்ய இருக்கின்றார்கள். அந்த திருக்காட்சியினை நீங்கள் எல்லாம் இப்பொழுது காண இருக்கிறீர்கள். வேத மந்திரங்கள் முழங்க திருமலையினுடைய பெருமாளுடைய திருப்பிரசாதம் அம்மா அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது.